ராணிப்பேட்டையில் பெண்ணுடன் பேசுவதை நிறுத்தாத இளைஞரின் கையை துண்டாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் தந்தை கொலைவெறி செயலில் ஈடுபட்டது ஏன்? துண்டிக்கப்பட்ட மணிக்கட்டை பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கொண்டு வந்த இளைஞரை கண்டதும் அரசு மருத்துவமனையே ஆடி போய் உள்ளது. வலி தாங்க முடியாமல் இளைஞர் கதறி துடித்தது அங்கிருந்தவர்களின் ரத்தத்தை உறையச் செய்துள்ளது. நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே காளிவாரி கண்டிகையை சேர்ந்தவர் கோபி. 24 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள பெண் ஒருவரிடம் நட்பாக பழகி வந்துள்ளார். அதை கண்டு பெண்ணின் தந்தை வடிவேலு இளைஞரை கண்டித்துள்ளார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கோபி அந்த பெண்ணுடன் நெருக்கம் காட்டி வந்துள்ளார். மேலும் தன்னுடைய மகளுடன் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு கோபியை பலமுறை எச்சரித்துள்ளார். அதை அவர் காதில் வாங்கிக் கொள்ளாததால் இளைஞரிடம் வடிவேலு வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறியதும் தன்னுடைய உறவினர் பிரபாகரன் என்பவருடன் சேர்ந்து கோபியை தாக்கியுள்ளார். அப்போது திடீர் என்று வடிவேலு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கோபியின் வலது கையை வெட்டியுள்ளார். இதில் அவரின் மணிக்கட்டு துண்டானது. மணிக்கட்டு தரையில் துண்டாகி விழுந்ததும் இரத்த வெள்ளத்தில் இளைஞர் அலறி துடித்துள்ளார். உடனே அங்கிருந்தவர்கள் கோபியை மீட்டு துண்டான மணிக்கட்டை ஒரு கேரி பேக்கில் எடுத்துக்கொண்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். அங்கு இளைஞரின் நிலையை பார்த்து ஒட்டுமொத்த மருத்துவமனையே ஆடி போய் உள்ளது. பிறகு விரைந்து செயல்பட்ட மருத்துவர்கள் கை துண்டிக்கப்பட்ட கோபிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்துள்ளனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு துண்டான மணிக்கட்டை ஒட்ட வைப்பதற்கான முயற்சியில் மருத்துவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அரக்கோணம் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு பெண்ணின் தந்தை வடிவேலு மற்றும் அவரின் உறவினர் பிரபாகரன் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். தன்னுடைய மகளுடன் பேசுவதை நிறுத்தாத ஆத்திரத்தில் இளைஞரின் கையை பெண்ணின் தந்தை துண்டாக வெட்டிய சம்பவம் அரக்கோணத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.